அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். யோக பயிற்சியில ஈடுபட்டு பயிற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அவருடைய குண்டலினி சக்தி எதிர்பாராத விதமாக விழிப்படைந்து மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். நாதஸ்வரம் ஊதக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய முழு பிரங்கையோட அதுல இன்வால்மெண்ட் ஆகி மன ஒருமையோடு அந்த இசையை நிகழ்த்தும் போது கூட குண்டலினி ரேஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நாதஸ்வரத்தை சொன்னேன். எந்த ஒரு கலையவோ எந்த ஒரு வேலையோ ஈடுபாட்டுடன் எந்த டைவர்ஷனும் இல்லாமல் முழு ஃபோக்கஸ்டா செய்யக்கூடிய ஒருத்தருக்கு அவரை அறியாமல் குண்டலினி சக்தி மேல் நோக்கி வருவது என்பது இயற்கையான ஒன்றாக ஆதி காலத்திலிருந்து வந்தது. நிறைய அன்பர்களுக்கு எந்த யோக பயிற்சியும் செய்யாமலே பழங்காலத்துல குண்டலினி விழிப்படைந்ததை நாம் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா கணித மேதை ராமானுஜம். அவர் எந்த விதமான யோக பயிற்சியோ எதுவுமே நடல. ஆனால் அவருடைய அந்த தீவிரமான அந்த கணித அறிவும் அந்த மன ஒருமைப்பாடும் அவருக்கு குண்டலினி அவைக்காக வச்சிருக்கு. அவர் மிகப்பெரிய கணக்கை அப்படி சொல்லும் போது கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டு அந்த கணக்கு முடிப்பதற்கு முன்னால் அவருடைய கண்கள் மேல போயிட்டு இப்படி கீழே வரும். அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள அவர் ஆன்சர் சொல்வாரு. ஆனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பார்த்தாருன்னா ஒரு 50 மிகப்பெரிய மேதாவிகள் சேர்ந்தா கூட அந்த கணக்கை சால்வ் பண்ண முடியாது. குண்டலினி சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தான். இது ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம கூட குண்டலினி வரும். ஆனால் இதுல 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, மன தூய்மை இல்லாத போது குண்டலினி சக்தி நமக்கு எழுச்சியானால் மிகப்பெரிய உடல் மன பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ குண்டலினி சக்தியினுடைய நெகட்டிவ் ஒரு பார்ட் இருக்குது. குண்டலினி என்பது பாசிட்டிவான ஒரு பார்ட்டா மட்டும் நம்ம பார்க்கிறோம். மன தூய்மை நமக்கு இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால குண்டலினி எழுச்சியானதுன்னா நமக்கு அங்க வலிக்கும் இங்க வலிக்கும் அப்படி செய்யும் இப்படி செய்யும். அது அந்த இதை விஞ்ஞான ரீதியாகலாம் ப்ரூவ் பண்ண முடியாது. அவ்வளவு கொடுமையான பெயினை உடலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். மன தூய்மையோடு இருக்கும்போது குண்டலினி விழிப்படைந்தால் அது ஆன்மீக ரகசியங்களை திறக்கக்கூடிய கதவாக இருக்கும். இந்த பிரபஞ்ச ரகசியங்களை திறக்கக்கூடிய கதவாக இருக்கும். இந்த உடலையும் தாண்டி அமானுஷ்யமாக நுட்பமாக இருக்கக்கூடிய செய்திகளை தரக்கூடியதாக இருக்கும். ஆக குண்டலினி அப்படிங்கிறது சித்தர்களினுடைய முறைப்படி எப்படின்னு சொல்லி அன்பர்கள் கேட்டிருக்கிறீர்கள். குண்டலினி அப்படிங்கிறது நம்ம அதையுமே நம்ம இன்னைக்கு நிறைய நம்ம தவறாக புரிஞ்சிருக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஹோல் பாடியில இருக்கக்கூடிய பிராணன் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு இடத்துல அழுத்தம் பெறுவதை நம்ம குண்டலினின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க உங்களுடைய உள்ளங்கையை இப்படி கவனிச்சுக்கிட்டு இந்த இடத்துல லேசா அப்படி டச் பண்ணிட்டு கண்ணை மூடி இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா உடல் முழுவதும் பிராணன் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம மனமும் அந்த இடத்துல குவியும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிராணன்ல ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. நமக்கு இந்த இடத்துல ஒரு அழுத்தம் தெரிகிறது. அதே போலதான் புருவ மத்தியில. ஆனால் குண்டலினி என்பது வேற, நமக்கு ஏற்படக்கூடிய பிராண அழுத்தம் என்பது வேற. குண்டலினி என்பது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தச வாயுக்களில் தனஞ்சயன் என்ற ஒரு வாயுவை குறிக்கிறது. தனஞ்சயன் என்ற வாயு சரியான ஒரு வெப்பநிலையை அல்லது சரியான ஒரு மன ஒருமைப்பாட்டை எட்டும் போதே அது ரைஸ் ஆகி புருவ மத்தியில் விழிப்படைகிறது. ஆகவே நீங்கள் அதை அப்படிதான் சித்தர்கள் தனஞ்சயன் என்ற ஒரு வாயுவை தான் குண்டலினியினுடைய ஒரு மறு வடிவமாக பாம்பாக பாவித்திருக்கிறார்கள். தனஞ்சயன் என்று உஸ் என்ற ஓசையில கிளம்பும் அப்படிங்கிறதையே சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிடறோம்னா, இந்த புருவ மத்தியை கவனிக்கும் போது இங்க ஒரு அழுத்தம் ஜுவ்வுன்னு தெரியுது, இந்த அழுத்தம் தான் குண்டலின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது பிராண அழுத்தம். அந்த கவனத்தை நீங்க எங்க கையில வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, முழு பிராண உடலிலும் ஓடக்கூடியதுல ஒரு தடை கவனம் வரும்போது அந்த ஓட்டம் அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுத்துரும். ஆனால் குண்டலினுடைய அனுபவம் என்பது வேற, பிராண அழுத்தம் என்பது வேற. மன தூய்மை இல்லாத போது குண்டலினி எழுந்தால் அது ஆபத்தாக முடியும். மன தூய்மையோடு குண்டலினி சக்தி எழுச்சி அடைந்தால் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இன்னும் நிறைய குண்டலினியை பற்றி செய்திகள் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.